நான் டப்பிங்க்கு வந்து நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா இந்த மோட்டு பத்லு வாய்ஸ்லேருந்து ஜாக்கி சான் வாய்ஸ்லேருந்து எல்லாமே அவருடைய காப்பி. ஒரிஜினல் ரேடோ அப்படின்றது அவர், ஃபர்ஸ்ட் காப்பி நான். ஸோ பிரம்மானந்தத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 படங்களுக்கு மேலே பாஸ்கர் பேசியிருக்காரு. எம்எஸ் பாஸ்கர் வேற லெவல். பிரம்மானந்தம்னாலே அப்படி இருக்கும், ஆக்டாக இருக்கும். அவருக்கு அடுத்து அதிகமாக பிரம்மானந்துக்கு பேசுனது நானே கிட்டத்தட்ட ஒரு 300 படம் பேசுவேன். டேக் போயிடுங்க அப்படின்ட்டாரு. சொல்லிட்டு ராதே 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 கோவிந்தா பிருந்தாவன சந்திரா அனாதிநாதா தீனா பந்தோ ராதே கோவிந்தா. கோட்டை பெருமாள்னு ஒரு ஆர்டிஸ்ட் செக்ரட்டேரியட்ல ஒர்க் பண்றாரு, துணை நடிகர். அவர் நார்மலான அண்ணே வணக்கண்ணே, அண்ணே சாப்பிட்டீங்களே, என்னண்ணே இழைச்சிட்டீங்க, அண்ணே இந்த சட்டை சூப்பர்ண்ணே, ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ஐயோ அண்ணா. ஃபர்ஸ்ட் நான் 10th பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான். ஜாக்கி சான் அப்படியா? ஆமாம், நீங்கள் நம்பர் 1 நினச்சிருப்பீங்க. நான் அப்படி தான் நினச்சேன். எனக்கு அது நம்பர் 10. அது அன்பிலீவபிளா அந்த ரேபிட்டுக்கு வந்து இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் தோட்டத்தில் விளைச்சது இந்த கேரக்டர் அப்படின்னு ஒரு மாதிரி கிச்சு 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 கிச்சுன்னு டக்கு டக்கு டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் எங்க வந்து இந்த காட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நான் தான் ராஜான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நான் தான் ராஜா. சினிமாவில் ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னாலுமே வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக சம்பளம் கிடைக்கும். அது வந்து ஒரு மாய பிம்பம். அதாவது ஒரு மாய கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடிக்கு பின்னாடி போனால் பின்னாடி திறந்தோம்னா புதையலாக இருக்கும் அப்படின்னு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ளே போனால் தான் அது மாய கண்ணாடி, பூத கண்ணாடியா. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டீங்க, ஹீரோ பேசுகிறீங்க, இல்லை ஒரு வாய்ஸ் மெட்டாலிக் பேஸில் இருக்குது, வில்லனுக்கு பேசுகிறீங்கன்னா படத்துக்கு இல்லை 1 லட்சம் 2 லட்சம்லாம் அசால்ட்டாக இருக்குது. ஒரு படத்துக்கு அந்த மாதிரி ஒரு படம்ன்றது மேக்ஸிமம் ஒரு நாளில் முடிச்சு ஒரு 4 hours 5 hours ஒர்க் பண்ணிட்டு 1 லட்ச ரூபான்னா இப்படி யோசிச்சு பாருங்க. டேய் பத்துள மண்டையா, எனக்கு பசிக்குதுடா, பயிறு காலியாக இருக்கும்போது போல வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? எங்கடா சமோசா கொண்டு வாடாடே. ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை, அவங்களுடைய தேவைகள் அவங்க வாய்ஸ் தான் வரணும்னா அப்படி யூஸ் பண்ணலாம். பட் இது வேலை வாய்ப்புகளும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 90% மேலே வேலை வாய்ப்புகள் போகும். இப்போ நான் வரல அப்படின்னா என் வாய்ஸை மேட்ச் பண்ணணும்னா என்னுடைய வாய்ஸ் சாம்பிள் இருந்தால் போதும், ஏஐயில் போட்டு நான் வராமே முரளியோட வாய்ஸ் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. டெக்னாலஜி தானே. கடைசியில் அது இன்னும் ஈஸியாக ஆக்சஸ் ஆகிடுச்சுன்னா மொத்தமாக அதுலேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னென்னா எல்லாமே அது மாதிரி பண்ணிட முடியாது. ஏன்னா இப்போ தான் வருது அப்படின்றதுனால அந்த சாஃப்ட்வேரோ அந்த டெக்னாலஜியோ வந்து எல்லாமே காஸ்ட்லி. ஒரு பெரிய கம்பெனி பண்ணலாம், ஒரு சாதாரண சீரியலுக்கு ஒரு சின்ன சின்ன இதுக்கு பண்ண முடியாது. பட் ஃப்யூச்சரில் அதுவும் வரும். ஆனால் ஒரு கட்டத்தில் ரொம்ப சீப்பாக போய் கடைசியில் ஒரிஜினலாக பேசுகிற மாதிரி இல்லைப்பான்னு மறுபடியும் வரும். ஓகே, டேர்ன் ஆகும். எல்லாமே சைக்கிளிங் தானே. ஓகே, ஸோ டேர்ன் ஆகும் டெஃபினட்டாக. ஓகே, அப்புறம் ஆஃப்டர் 5 years வேறு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்றைக்கி பாதிப்பு ஏஐனால கலைத்துறைக்கு பாதிப்பு இருக்குது, பெருசாக வெளியே தெரியல, அவ்வளோதான். மேபி ஃப்யூச்சரில் ஆமாம் அது தெரியும், நிறைய பாதிப்புகள் வரும், அப்புறம் மறுபடியும் நார்மலாக வரும். ஓகே, ஓகே. அதுக்குள்ளே எத்தனை பேர் வேலை வாய்ப்புகள் போகுது என்ன அதெல்லாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஓகே சார், நீங்கள் ஏன் சார் ஆக்டிங் பக்கம் அவ்வளோவா போகல? பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன இதெல்லாம். நான் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு, ட்ராமா நிறைய பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 700-800 ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். நானே சொந்தமாக ட்ராமா ட்ரூப்பும் வச்சுருக்கேன். ஸோ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமாவோ சீரியலோ கூப்பிட்டாங்கன்னா போய் நடிப்பேன். ஏன்னா மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம போய் ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளாம் இப்போ நீங்கள் கூப்பிட்டு முக்கியத்துவம் கொடுத்து உட்கார வைக்கிறீங்கல்ல, இது கிடைக்காது. அங்கே இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. யாருப்பா அவர் டாக்டர் கேரக்டர் ஜோசியர் கேரக்டர் வந்துருக்காரு, அவர் உட்கார வைங்க அப்படின்ட்டு காலையில் நைட் வரைக்கும் உட்கார வச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு கிளம்புற நேரத்துக்கு சீக்கிரம் டைலாக் பேசுங்கன்னுவாங்க. பெரிய பேமெண்ட்டும் கிடைக்காது. ஸோ ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்காது. எதுக்கு அங்கே போய்கிட்டு? நமக்கு இந்த தொழில் நல்லாவே நடந்துக்கிட்டு இருக்கு, ஹாப்பியாக இருக்குது அப்படின்றதுனால அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. கூப்பிட்டா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் நடிச்சிருக்கேன். ஓகே, படங்களும் நடிச்சிருக்கேன், ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கேன், சீரியல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். பட் மெயின் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக டப்பிங் தான். அது அந்த பக்கம் வாய்ப்புகள் வந்தால் நாம் தேடி போகக்கூடாது. ஓகே, அப்படின்றதுனால வெயிட்டிங். நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எனக்கு இன்னும் கிடைக்கும்? அது எப்போவுமே ஃபீல் பண்ணுறது தான். எப்பப்பெல்லாம் இல்லை, எப்போவுமே ஃபீல் பண்ணுறது தான். பட் என்னென்னா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் தான். ஸோ இது வரைக்கும் வரல, வரும், கண்டிப்பாக வரும். என்னைக்கா ஒரு நாள் பெரிய ஆளாக வருவோம்
அப்படின்ற ஒரு இதில் ஓடிக்கிட்டு இருக்கோம். வரலையேன்ட்டு முடங்கி போய் உட்கார்றத விட வருன்ற இதில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. செய்கிற தொழிலில் என்றைக்குமே நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. தோல்வி தான், பெருசாக வருமானம் இல்லை. எந்த துறையாக இருந்தாலும், உங்கள் துறையோ இப்போ அவர் இதாக இருந்தாலும், என்ன இவ்வளோ வருஷமாக இருக்கும் இன்னும் ஒன்றும் வரல, பட் அதை சின்சியராக லவ் பண்ணி செய்யுங்க, ஜெயிப்பீங்க. அதுதான் எந்த ஒரு வேலையுமே கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் எனக்கு ஒன்றுமே இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டேன் ஒன்றும் பிரயோஜனமே இல்லைன்னு கஷ்டமே படாதீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு செய்யுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ஜெயிக்கலாம். இன்றைக்கி ஜெயிக்கலை அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி ஜெயிக்கலை அப்படின்னா அந்த முயற்சியை பயிற்சியாக நினச்சிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரிஹர்சல் பார்த்தோம், ஒரு பயிற்சி, ஃபைனல் வரும், நமக்கு டெஃபினட்டாக ஜெயிப்போம். அந்த கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தெரியலாம், பட் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் தேவை. கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும். நம்மளான யங்ஸ்டர்ஸ் தானே. ஆமா சார், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஜெயிச்சுட்டு போறோம். கண்டிப்பா சார். பட் இந்த ஒரு விஷயத்துல வந்து இந்த ஏமாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கதான் செய்யுது. இருக்கும், பார்ட் ஆஃப் த லைஃப். அதை ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு ஏமாற்றம் அப்படின்றத தள்ளி வச்சுட்டு அதுல இருக்க ஏவை கட் பண்ணுங்க. இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சுங்களா, ஏவை கட் பண்ணுங்க, மாற்றம் வரும். மாற்றத்துல ஏவை தூக்குங்க, மாற்றம் வரும்னு நினைங்க, கண்டிப்பா வரும். அவ்வளோ சூப்பர் சார், வெரி நைஸ் சார், வெரி நைஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டப்பிங் ஃபேமிலியில இருந்து எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ஆக்டிங் போய் அது எல்லாமே இப்போ நேஷனல் அவார்டு வரைக்கும் வாங்கியிருக்காரு. அது கண்டிப்பாக நீங்களுமே நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க சேர்ந்து. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது சார்? சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு சக டப்பிங் கலைஞர் அப்படின்னு சொல்கிறத விட, நான் டப்பிங்க்கு வந்து நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மோட்டு பத்லு வாய்ஸ்லேருந்து ஜாக்கி சான் வாய்ஸ்லேருந்து எல்லாமே அவருடைய காப்பி. ஒரிஜினல் ரேடோ அப்படின்றது அவர், ஃபர்ஸ்ட் காப்பி நான். உண்மையிலேயே நான் அவரை தான் குருவாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் டப்பிங் பேசும்போதெல்லாம் நான் கூட நின்று ரசிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். அவர் பேசின வாய்ஸை காப்பி பண்ணி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ பிரம்மானந்தத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 படங்களுக்கு மேலே பாஸ்கர் பேசியிருக்காரு. எம்எஸ் பாஸ்கர் வேற லெவல். பிரம்மானந்தம்னாலே அப்படி இருக்கும், ஆக்டாக இருக்கும். அவருக்கு அடுத்து அதிகமாக பிரம்மானந்துக்கு பேசுனது நானே கிட்டத்தட்ட ஒரு 300 படம் பேசியிருக்கேன். ஒளிமாற்று படங்களும் சரி, ஸ்டேட் படங்கள் அஞ்சானில் நான் பேசியிருக்கேன், குச்சையில் பேசியிருக்கேன். ஸோ அவர் என்ன பேசுவாரோ அதை அவரோட பாடி லாங்குவேஜ், அவருடைய மாடுலேஷன், இதை காப்பி பண்ணி தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அவர்லாம் லெஜண்ட், வேற லெவல். மெமரி பவர் வந்து அநியாயத்துக்கு மெமரி பவர். இப்போ 30-35 வருஷம் ஆச்சு நான் ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க, முதல்ல எந்த டப்பிங்கில் பேசுறீங்க சார், என்ன டைலாக்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஞாபகம் இருக்காது. காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கனால இன்னைக்கு காலையில் அப்படின்னு யோசிப்பேன். அந்த அளவுக்கு தான் நம்ம மெமரி பவர். அவர்கிட்ட நீங்கள் முதல்ல அவர் பினாக்கா கம்பெனியில் சேல்ஸ் ரெப்பாக இருந்தவர், நீங்கள் என்ன பேசுனீங்க ஃபர்ஸ்ட் டைலாக் அப்படின்னா கடன்னு ஒப்பிப்பார். அது நேச்சுரல், அதாவது என்ன சொல்கிறது, காட் கிஃப்ட். இயற்கையிலேயே அந்த மெமரி பவர் வர்றது. நமக்கு மெமரின்றது எங்கே எவ்வளோ பேமெண்ட் வரல அப்படின்றது மட்டும் தான் மெமரியில் இருக்கும். அதுவே சில நேரத்தில் மறந்துடும், இவர் பேமெண்ட் தரணும்ல, கேட்கவே இல்லையே நம்ம அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் மெமரி. ஸோ அவர்லாம் எக்ஸ்ட்ராடனரி. அந்த எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்டுக்கு தான் இன்னைக்கு அங்கீகாரம். கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்குன்னா தகுதியான ஒரு மனிதர். சூப்பர் படம் இது. ஸோ நீங்கள் சொன்னீங்க அவரை பற்றி இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயங்கள் நான் டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி கார்ட்டூனில் ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணது உண்டா சார்? அதான் இந்த மோட்டு பத்லு வாய்ஸ்லாம் ஆக்சுவலாக நான் சொல்கிறது ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி நான் டப்பிங் வந்த புதுசில் ஏதாவது ஒரு டப்பிங் முடிச்சிட்டோம்னா அடுத்த டப்பிங்க்கு நாங்கள் 2 வீலரில் கிளம்புவோம் 2 பேருமே. பாஸ்கரனும் நானும் போகும்போது ஒரு வாட்டி வலசரவாக்கம் மனோசார் வீட்டை தாண்டி ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அந்த ரோட்டில் ஏதோ ஒரு டப்பிங் தேட்டர் இருக்குன்னு போகிறதுக்காக போகிறோம். பெருமாள் கோயில் ஊர்வலம் வருதுன்னொன்னே அப்பா இருப்பா ஊர்வலம் போயிட்டு நம்ம டீ சாப்பிட்டு போகலான்னு ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு டீ கடையில் நின்று டீ சாப்பிட்டுருக்கோம். அந்த பெருமாள் ஊர்வலம் போகுது. நார்மலாக மேலவாத்தியம் முன்னாடி அதை ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு வராங்க. பெருமாள் போயிட்டார். இதுதான் நான் பார்த்தது. ஓகே. மேலவாத்தியம் வருது, பேண்டு வாத்தியம் வருது, ஏதோ பாட்டு பஜன்ஸ் மாதிரி பாட்டு பாடிட்டு வராங்க. பெருமாள் வந்தார். அவங்க போன அப்புறம் நாங்கள் போயிட்டோம். நாங்கள் போய் டப்பிங் தேட்டருக்கு போன உடனே போயிட்டு ஒரு 2-3 நாள் பொறுத்து வேற ஒரு டப்பிங்கில் ஒரு தெலுங்கு டு தமிழ் படம் சாமி ஊர்வலம் ஒன்று வருது. சாமி ஊர்வலம் வரும்போது அது முன்னாடி ஒருத்தர் வயசான ஒரு பாட்டு பாடிக்கிட்டு குதிச்சு இந்த கையில் சிங்சக் வச்சுருப்பார்ல, அதை வச்சு அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வர்றாரு. இது எப்படி தெலுங்குல ஏதோ பண்ணியிருக்காரு, கீர்த்தனை மாதிரி பாடியிருக்காங்க, தமிழில் டப் பண்ணோம்னா மருதபரணின்றவர் தான் ரைட்ரு. சாமி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவர் முன்னாடி இருந்தார். இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா டேக் போயிடுங்க அப்படின்ட்டாரு. சொல்லிட்டு ராதே 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 கோவிந்தா பிருந்தாவன சந்திரா அனாதிநாதா தீனா பந்தோ ராதே கோவிந்தா. நான் இப்போ பார்த்துக்கிட்டே இருந்தேன், எப்படி என்ன பாட்டு இது, எங்கேருந்து பிடிச்சிங்கண்ணே? 2 நாள் முன்னாடி பெருமாள் கோயில்கிட்ட மனோ வீட்டுக்கிட்ட பெருமாள் கோயிலில் ஊர்வலம் வந்ததில்ல? ஆமாம், நம்ம கூட நின்னோம்ல. ஆமாம், அப்போ ஒருத்தர் பாட்டு வந்தார்ல
அப்படின்னாரு. அப்புறம் தான் யோசிக்கிறேன், ஆமாம் இல்லை ஒருத்தர் ஏதோ பாட்டு வந்தார், இந்த பாட்டை பண்ணார், நீ அவ்வளோதான் கவனிச்ச, அதெல்லாம் நோட் பண்ணணும்பா, எங்கேயாவது போனோம்னா எங்கேயாவது யூனிக்காக இருக்கிறத எடுத்துக்கணும், அதை மைண்டில் வச்சுருந்தா இங்கே பார் போட்டனா அப்படின்னாரு. ஸோ எல்லா இடத்துலையுமே அப்சர்வேஷன், எப்போவுமே விழிப்பாக இருக்கணும். அந்த அப்சர்வேஷன் அங்கே கொண்டாந்து அங்கே லாக் பண்ணார். அதை பார்த்து நான் பிரமிப்பாயிட்டேன். அந்த வாய்ஸை நான் பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் வீட்டிலலாம் ப்ராக்டிஸ் பண்ணி மங்கைன்னு சன் டிவியில் முதல் ஃபஸ்ட்டு மெகா சீரியல், அதில் காக்கா ராதாகிருஷ்ணன் பழைய நடிகர் நடிச்சிருந்தார். அவருக்கு டப்பிங் ஸ்டுடியோக்கெலாம் வர முடியாதுன்றதுனால டப்பிங் வாய்ஸ் போடணுன்னு பிளான் பண்ணாங்க. அப்போது எம்எஸ் பாஸ்கரும் வந்திருக்காரு, நானும் வந்திருக்கேன். நான் அவரோட காப்பி, 2 பேரும் வாய்ஸ் டச் கொடுக்குறோம். அவங்க அக்கா ஹேமா மாலினி தான் டப்பிங் இன்சார்ஜ். அவங்க 2 பேர் வாய்ஸை எடுத்துகிட்டு, என் தம்பி பாஸ்கரை விட நீ நல்லா பேசுகிறீடா, உன் வாய்ஸ் மேட்ச் ஆகுதுடா, நீ தான் பேசுகிற காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 28 சீரியல் காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு நான் பேசியிருக்கேன். ஓகே. ஸோ ஒரிஜினலோட டூப்ளிகேட் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஆனால் நான் அவருடைய காப்பி, இன்ஸ்பயர்ட். ஆமாம், அவ்வளோதான். பட் எந்த ஒரு வாய்ஸ் வித்தியாசமாக கேட்டாலும் அதை உடனே மைண்டில் வச்சுப்பார். கோட்டை பெருமாள்னு ஒரு ஆர்டிஸ்ட் செக்ரட்டேரியட்டில் ஒர்க் பண்ணுறாரு, துணை நடிகர். அவர் நார்மலான அண்ணே வணக்கண்ணே, அண்ணே சாப்பிட்டீங்களாண்ணே, என்னண்ணே இழைச்சிட்டீங்க, அண்ணே இந்த சட்டை சூப்பர்ண்ணே, ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ஐயோ அண்ணா இந்த பேமெண்ட் ஏதாவது வந்துருச்சா வரலையா, என்னென்ன இப்படி பண்ணுறாங்க கம்பெனியில், சரிங்க வரேண்ணா. அவர் நேச்சுரலே இப்படி தான். ஸோ இதை பாஸ்கரனா அப்படி இது நான் பண்ணதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அவர் கோட்டை பெருமாள் இருக்கார் அப்படின்ற அளவுக்கு மேட்ச் பண்ணுவார். ஸோ எல்லாமே அப்சர்வேஷன், அதை பார்த்து 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 அவர் பண்ணுறது, அவரை பார்த்து நான் பண்ணுறது. ஓகே, அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. வெரி நைஸ் சார், வெரி இன்ஸ்பைரிங். ஆக்சுவலி கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது சார், வெரி நைஸ். ஆக்சுவலி இப்போ கடைசியாக ஒரு செக்மெண்ட்டோட கொஞ்சம் முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இப்போது பிளைண்ட் ரேங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. லைக் நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸே வந்து எதுக்கு டாப் 1 கொடுப்பீங்க, டாப் 2 கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி 10 ரேங்கிங் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நான் ஒன்றா சொல்கிறத விட நீங்களே சொல்லுங்கள் சார், எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து டாப் 10 ரேங்கிங் எதுக்கெல்லாம் கொடுப்பீங்க? நான் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் கொடுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் நான் 10th பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான் அங்கிள். ஜாக்கி சான் அப்படியா? ஆமாம், நீங்கள் நம்பர் 1 நினச்சிருப்பீங்க, நான் அப்படி தான் நினச்சேன். எனக்கு அது நம்பர் 10. ஓகே. அதுக்கப்புறம் இந்த மோட்டு 10 9, 8 அப்படி வரலாம். பட் இதில் கஷ்டம்ன்றது நான் சொன்னது டிஸ்னி. ஓகே. டிஸ்னியில் வந்து ஒரு டைகருக்கும் ரேபிட்டுக்கும் வினீத பூன்ற ஒரு சீரியஸில் பேசியிருப்பேன். தமிழ் அண்ட் தெலுங்கு 2 லாங்குவேஜ் 2 கேரக்டரு வித் சாங். அது அன்பிலீவபிளாக இருக்கும். அந்த ரேபிட்டுக்கு வந்து இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் தோட்டத்தில் விளைஞ்சது இந்த கேரக்டர் அப்படின்னு ஒரு மாதிரி கச்சு 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 கச்சுன்னு டக்கு டக்கு டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் எங்கே வந்தேன், இந்த காட்டுக்கை பொறுத்த வரைக்கும் நான் தான் ராஜான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நான் தான் ராஜா. அது ஒரு மாதிரி மஃபில்டு ஒரு ஷார்ப்பு அப்படி கலந்து கலந்து வரும். அது ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு கேரக்டர். நான் பேசுறதுக்கு ரொம்ப, இப்போ நான் பேசுனது ரொம்ப ஒன்றுமே இல்லை, அவ்வளோ அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நிற்காது ஒரு இடத்துல, அங்கேயும் மூவ் பண்ணிட்டு அந்த ஒரு அசைவுக்கும் நீங்கள் எஃபெக்ட் கொடுத்தாகணும் வித் டைலாகோட. அப்படின் போது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்பர் 1னா வினீத பூவில் டைகர். ஓகே. செகண்ட் ரேபிட். அதுக்கப்புறம் கூஃபி, மிக்கி மவுஸில் கூஃபி, ஸ்கூபிடூ, பாப்பாய் தேசையில். லாஸ்ட்டு தான் மோட்டோ அந்த ஜாக்கி சான் அங்கிள் வால்டர். ரேட்டிங் தான். ஓகே சார். கூஃபி நம்பர் 1. கூஃபி நம்பர், ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஸ்டெயின் கொடுத்த ஒரு கேரக்டர், நல்ல பேரும் வந்தது. பட் தெரியல, இப்போ நீங்கள் ஜாக்கி சானுக்கும் மோட்டு 10க்கும் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அதில் தெரியல இல்லை. ஏன்னா டிஸ்னின் போது இந்த வேர்ட்ஸ் தான் போடக்கூடாது, பட் ஒர்க்கு அப்படி வாங்குவாங்க. இது 2 மணி நேரத்தில் 5 எபிசோட் முடிப்பேன் ஜாக்கி சான். அது 2 hours உட்காந்தாலும் ½ எபிசோட் கூட நகராது. ஓகே. அரை எபிசோட் கூட போகாது, 10 நிமிஷம் டூரேஷன் கூட போகாது. ஓகே. அவ்வளோ ஸ்டெயின் கொடுக்க வேண்டியது இருக்கும், பட் நல்லாயிருக்கும். ஓகே. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள், டிஸ்னி தமிழில் பாருங்கள். கண்டிப்பாக சார், நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறமா. அண்ட் கடைசியாக டக்குனு எனக்கு ஒரு கேள்வி மைண்டுக்கு வந்துச்சு. என்னன்னா, லைக் வெளியில் வந்து ஒரு பிம்பம் இருக்குல்ல, சினிமாவில் ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னாலுமே வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காங்க சார். அதை பற்றி என்ன சார் சொல்லுது? அது வந்து ஒரு மாய பிம்பம். அதாவது ஒரு மாய கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடிக்கு பின்னாடி போனால் திறந்தோம்னா புதையலாக இருக்கும் அப்படின்னு வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ளே போனால் தான் அது மாய கண்ணாடியா, பூத கண்ணாடியா உங்களை பெருசாக காட்டும். நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி, நார்மல் கண்ணாடிக்கு முன்னாடி நின்னீங்கன்னா உங்களுடைய உருவம் அப்படியே தெரியும். பூத கண்ணாடிக்கு முன்னாடி நின்னீங்கன்னா நீங்கள் பெருசாக, அங்கே அந்த பக்கத்தில் இருக்கவனுக்கு நீங்கள் பெருசாக தெரிவிங்க.
ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நிஜம் என்னன்றது. ஒன்றுமே கிடையாது. சினிமா அப்படின்போது ஒரு கிரேஸ் இருக்குது. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருக்கான்ப்பா, சினிமாவில் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கான், கேமராமேனாக இருக்காரு, டைரக்டராக இருக்காருன்னா ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே இருக்க வலி நமக்கு தான் தெரியும். புரியுது. எல்லா துறையிலுமே அந்த வலி இருக்கு. கண்டிப்பாக சார். பட் மற்ற தொழில் இப்போ பேங்க்ல வேலை செய்கிறவங்களோ ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்களோ நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா யாரும் நம்ப போகிறதில்ல, தெரிய போகிறதில்ல. சினிமான்னு போது வெளியே தெரியும். ஓகே. ஏன்னா இது வந்து டோட்டலாகவே ஒரு கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் பப்ளிக், இந்த பக்கம் நம்ம இருக்கணும். கண்ணாடிக்கு அந்த பக்கம் பார்த்துட்டு அவங்களாம் சினிமாக்காரங்கப்பா, வேற லெவல்ப்பா அப்படின்ட்டுவாங்க. நாம் வெளியே வந்து சொன்னால்தான் அவங்களுக்கு தெரியும். பட் வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை தான், பட் ஹாப்பியாக இருக்குது. இப்போ டப்பிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பிகினர் வராது அப்படின்னா அவருக்கு என்ன பேசிக்கான சேலரி கிடைக்கும் சார்? அது சேலரின்றது இங்கே கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு சீரியல் பேசுகிறீங்க அப்படின்னா எபிசோட் வைஸு, படம் பேசுனீங்கன்னா கேரக்டர் வைஸு அல்லது கால் ஷீட் பேசிக். முதல்ல நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றது தான் முதல்ல. ஓகே. ஏன்னா டப்பிங் ஆர்டிஸ்டாக கார்டு எடுத்துட்டோம் வந்துட்டோம்னா உடனே எல்லாம் வருமானம் வந்துடாது. நீங்கள் வந்து அதாவது போராடணும். குறைஞ்சது நீங்கள் ஒரு டப்பிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு வருஷமாவது நீங்கள் யாருன்றதை ப்ரூவ் பண்ணணும், உங்களுடைய டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் போராட வருமானத்தை எதிர்பார்த்து போனீங்கன்னா எந்த தொழிலுமே நீங்கள் கற்றுக்க முடியாது. நீங்கள் முதல்ல தொழிலில் டேலண்ட்டை வளர்த்துக்குங்க, உங்களை தேடி வேலை வரும். அது வரைக்கும் நீங்கள் வேலையை தேடி ஓடணும். ஓகே. திறமை இருந்ததுன்னா வேலை உங்களை தேடி வரும். ஓகே. ஸோ திறமை தான் முக்கியம். திறமையை வளர்த்துக்கிட்டா நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். சாதாரணமாக அது சும்மா சிம்பிளாக ஒரு இதுனா கூட மாதம் ஒரு 50,000 மேலே அழகாக சம்பாதிக்கலாம். ஓகே. நல்லா ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டா சப்போஸ் உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டீங்க, ஹீரோவுக்கு பேசுகிறீங்க, இல்லை ஒரு வாய்ஸ் மெட்டாலிக் பேஸில் இருக்குது, வில்லனுக்கு பேசுகிறீங்கன்னா படத்துக்கு இல்லை 1 லட்சம் 2 லட்சம்லாம் அசால்ட்டாக கிடைக்கும். ஒரு படத்துக்கு அந்த மாதிரி ஒரு படம்ன்றது மேக்ஸிமம் ஒரு நாளில் முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே. அவ்வளோதான். ஒரு கால் ஷீட் மேக்ஸிமம் 9 to 5 இல்லை 9 to 1 ஒரு 4 hours 5 hours ஒர்க் பண்ணிட்டு 1 லட்ச ரூபான்னா யோசிச்சு பாருங்க. நல்ல தொழில், அருமையான தொழில். ஆனால் திறமை முக்கியம். திறமையை வளர்த்துக்கிட்டு வந்துட்டு நான் வருமானம் இல்லைன்னா சொல்லலாம். வந்தோடனே நான் கார்டை எடுத்துட்டேன் வந்துட்டேன் எனக்கு வேலையே இல்லை வருமானமே இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே. ஸோ நீங்கள் தான் அதை வளர்த்துக்கணும். அது இல்லாமல் ஹீரோவுக்கு பேசணுன்னா ஒரு சேலரி அந்தந்த கேட்டகருக்கு தகுந்த மாதிரி மாறும். ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு இது, வில்லனுக்கு ஒரு இது, காமெடியனுக்கு ஒரு இது, கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா ஒரு இது, அதுக்கப்புறம் பிட்ஸ் பேசினா ஒரு பேமெண்ட், அது மாதிரி எல்லாமே கேட்டகரி பிரிச்சிருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, ரஜினி சார் எடுத்துங்க. ரஜினி சார் ஆரம்பத்தில் 3 முடிச்சு படத்தில் நடிக்கும்போது, ரஜினி ஸ்ரீதேவி கமல் நடிக்கும்போது அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, ஸ்ரீதேவி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காராம். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் கமல் சாருக்கு 30,000 ரூபா சேலரி 3 முடிச்ச டயத்தில், ரஜினி சாருக்கு 2,000 ரூபா சேலரியா. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நமக்கெல்லாம் எப்போ இது மாதிரி கமல் மாதிரி 30,000 ரூபாலாம் நம்ம வாங்குவோம், 30,000 இது இன்றைக்கி சாதாரணம். பட் அன்றைக்கி ரேஞ்சுக்கு ஒரு படத்துக்கே 2,000 ரூபா தான் வாங்கியிருக்காரு. அப்போ கம்பெனி கொடுக்குறத அவர் வாங்கிக்கணும். ஓகே. மேற்கொண்டு எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்கன்னு கேட்டாலும் கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி அவர் எனக்கு இதை கொடுத்தா நான் வரேன்னா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. புரியுது. ஸோ காரணம் என்னென்னா தன்னை வளர்த்துக்கிறது. நீங்கள் வளர்றீங்களா, உங்களுடைய வளர்ச்சியும் பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் தொழிலை வளர்த்துக்கல அப்படின்னா நின்ன இடத்துலையே நின்று ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியது. ஸோ வாய்ஸோடையாச்சும் முடிக்கலாம் சார். இது ஒரு மோட்டு பத்திலோ இல்லை அங்கிள் கேரக்டர் எடுத்துக்கணும்னா இப்போ ஜாலியாக பேசினா ஒரு மாதிரி அந்த வாய்ஸ் இருக்கும், அழுதுகிட்டு பேசினா ஒரு மாதிரி இருக்கும், சிரிச்சுக்கிட்டு பேசினா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு மாதிரி பண்ணுவாங்கல்ல. உங்கள் கம்ஃபர்ட் தான் சார், சும்மா ஐடியா. சரி, மோட்டு பத்தில். ஓகே சார். ஓகே சார். டேய் பத்துல மண்டையா, எனக்கு பசிக்குதுடா, வயிறு காலியாக இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா, எங்கடா சமோசா கொண்டு வாடா டே. இது கொஞ்சம் அவர் நார்மலாக பேசுகிற மாதிரி. இது சோகத்தில் பேசுகிற மாதிரி, டேய் பத்துலு வயிறு பசிக்குதுடா, வயிறு காலியாக இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா, மண்டப்பையில் சமோசா இருந்தா கொண்டு வாடா சீக்கிரமா. இதில் எந்த வாய்ஸை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? நான் மிஸ் பண்ணுறது அந்த கூஃபி டைகர் அந்த கேரக்டர் தான். அது என்ன, நம்ம டேலண்ட்டுக்கு ஒரு சேலஞ்சிங். ஓகே. அதில் நல்லா நம்மளாக பேசணுன்ற அளவுக்கு இருக்கும், அவுட்புட்டு வேறு லெவலில் இருக்கும். பட் இப்போ அது ஸ்டாப்டு, அந்த சீரியஸை ஸ்டாப்டு. கிட்டத்தட்ட ஒரு 200 எபிசோடு நம்ம பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. மறுபடியும் பண்ணாங்கன்னா நம்ம தான். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் டைம். ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு சைல்டுஹுட்டுக்கு டக்குன்னு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இன்னுமே நிறைய பழைய மாதிரி லைக் அந்த கார்ட்டூன்ஸ் நம்ம தமிழில் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக ரொம்ப நன்றி. Cloud 7 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.